தமிழ்நாட்டில் தமிழக கட்சிகள் தான் நல்லது. பட் அவங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ அலையன்ஸ்ல தான் கூட்டணி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நாங்களும் ஏற்கனவே என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க தான். அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையில் ஆன ஒரு ஆட்சி இருந்தால் நல்லதுங்க. ஆட்சியின் பங்கு நான் ஏற்கனவே இது சொல்லியிருக்கேன். கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துகிட்டு இருக்கு. எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு. தமிழ்நாட்டிலும் நடந்தால் நல்லது, வரவேற்கத்தக்கது. இதான் அவங்க 2 பேர் மட்டும்தான் யூஸ் பண்ண மாதிரியும் மற்றவங்க எல்லாம் வந்து ஜெனுவின் மாதிரியும் அது வந்து கொண்டு போக கூடாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாடே டாஸ்மாக், கள்ளச்சாராயம், போதை வஸ்துக்கள், அதே மாதிரி மெத்தபெட்டமைன், கொக்கைன் போன்ற பல்வேறு போதை கலாச்சாரத்தில் தமிழ்நாடு மூழ்கி இருக்கிறது. இது யாரும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். எனவே அவங்க 2 பேர் மட்டும்தான் இதுல குற்றவாளிகள் மாதிரி போக்கஸ் பண்றது வந்து சரியில்லை. பட் அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்திருக்கு, அவங்க ப்ரூஃப் செய்யப்பட்டிருக்காங்க, அது தவறு தான். பட் தமிழ்நாடு முழுக்க அந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் அதுல இன்னைக்கு தங்கள் வாழ்வை இழந்து எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. அவங்களெல்லாம் இந்த அரசு நிச்சயமாக அந்த போதை இல்லா, டாஸ்மாக் இல்லா, கள்ளச்சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி அந்த இளைஞர்களுக்கும் மக்களுக்கும் நல்ல ஒரு எதிர்காலத்தை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்துங்க. இப்ப அவர் சொல்ற கருத்துக்கு என்கிட்ட கேட்கறது அது எந்த வகையில நியாயம் இல்ல. அவங்க கருத்து அவங்கவுங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சேகர் பாபு அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியார் ஒரு கருத்து சொல்றாரு. எப்பவுமே யார் ஆளுங்கட்சியும் அவங்களை எதிர்த்து மற்ற கட்சிகள் ஒன்றிணைந்து அந்த ஆளுங்கட்சியை வீழ்த்தணும் அப்படிங்கிறது ஒரு வியூகம். அந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்காரு, பொறுத்திருங்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இப்ப நான் கோவையில் இருக்கேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு திமுக ஆட்சி எப்படி இருக்கிறதுன்னு நீங்க கேக்குறீங்க. திமுக ஆட்சியில இன்னைக்கு நான் கோவையில் இருக்கிறதுனால இங்க இருக்கிற பிரச்சனையை சுட்டி காட்ட விரும்புறேங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரச்சனை, இங்கு நான் எவ்வளவு வாட்டி வரேன், எல்லா ரோடும் குண்டும் குழியுமா, சாலைகள் மிக மோசமா இருக்கு. இதனால பல்வேறு விபத்துகள் நடக்குது, பல்வேறு உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். எங்க கட்சியில கூட பல்வேறு பேர் அந்த சாலை விபத்துல இறந்திருக்காங்க. அதனால போர்க்கால அடிப்படையில் உடனடியாக அந்த சாலைகளை சீரமைக்கணுங்க. மேம்பால பணிகள் அப்படின்னு தொடங்கப்பட்டு இங்க சாய்பாபா காலனி, அதே மாதிரி எல்லா இடத்துலயும் மேம்பால பணிகள் அப்படியே தொய்வா கிடக்கு. அந்த பணிகள் சீக்கிரம் முடித்தால்தான் மக்களுக்கு போக்குவரத்துக்கு வந்து சரியா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து குப்பையை தரம் பிரிக்கிற இடம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு போராட்டம் மக்களால் கொண்டு வரப்பட்டது. நாங்களும் வந்து கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறிக்கை கொடுத்தோம். அந்த பிரச்சனை இப்ப முற்றுப்புள்ளி வந்து அதை வேறு இடத்திற்கு இன்னைக்கு மாத்திருக்காங்க. அதே மாதிரி 40 வருஷமா குடியிருக்கிறவங்க இடத்துல சாலை விரிவாக்கம் சொல்லி அந்த மக்களை வஞ்சிக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அது தவறான ஒரு விஷயம். அதே மாதிரி பல்வேறு வார்டுகள்ல இன்னும் பாதாள சாக்கடைகள் அமைக்காம இருக்காங்க. அந்த பாதாள சாக்கடைகள்லாம் அமைக்கணும். ஏன்னா யூஸ்வலா கோயம்புத்தூர் அப்படின்னாலே ஒரு கிளீன் சிட்டி அப்படின்னு தான் நம்ம வந்து பார்த்திருக்கேன் கேப்டன் காலத்துல இருந்து. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி எல்லா சாலைகளும் மேம்பாலங்கள், சாக்கடைகள், குப்பை கூலங்களாக கோவை மாநகர் மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நான் வருத்தத்தோடு பதிய வைக்கிறேன். நிச்சயமாக தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு காணணும் நான் கேட்டுக்கிறேன். ஒரு அட்வைஸும் இல்ல. நீங்க கேக்குற கேள்வி நீங்க விஜய் கிட்ட போய் கேட்கணும். அவருக்கு அட்வைஸ் பண்ணி சொல்லி இல்ல நோ அட்வைஸ். ஏன்னா அட்வைஸ் பண்ற வயசும் அவருக்கு இல்ல, அதை தாண்டி அவருக்கு வயசும் இருக்கு, அனுபவம் இருக்கு. அதனால அவருடைய டிசிஷன் அவர் தான் எடுக்கணும். எனவே விஜய்க்கு அட்வைஸ் நான் வந்து ஒன்னும் சொல்ல விரும்பல. அதனால அவர் இந்த கேள்வி நீங்க விஜய் கோயம்புத்தூர் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்க கேளுங்க. யாரு ஒரு கட்சினா அழைக்கத்தான் செய்வாங்க, அதுல ஒண்ணும் இல்லையே. இப்ப ஒரு பொண்ணு இருந்தா 4 இடம் போய் பையனை பார்க்க தான் செய்வாங்க, பையன் இருந்தா 4 இடத்துல பொண்ணு பார்க்க தான் செய்வாங்க, அழைக்கத்தான் செய்வாங்க கூட்டணி நல்லபடியா அமைக்கணும்னு. அந்த வகையில அவங்க அழைக்கிறாங்க. என்ன டிசிஷன் எடுக்கணும்ன்றது
விஜய் தான் முடிவு எடுக்கணும். எதுக்கு நான் தான் சொல்லியிருக்கேன்ல, ஜனவரியில நாங்க அறிவிக்கிறோம், நான் தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு மா விளைச்சலுக்கு பாத்தீங்கன்னா விவசாயிகள் ஒட்டுமொத்தமா பாதிச்சிருக்காங்க தமிழ்நாடு முழுக்கங்க. ஆனா இங்க இருந்து நம்ம முதல்வர் பார்த்தா மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தை உடனே மத்திய அரசு என்ன பண்றாங்க, நம்மளும் ஒரு பங்குக்கு பதில் கடிதம் அனுப்பிடுவோம், அவங்க ஒரு கடிதத்தை அனுப்பிட்டு இருக்காங்க. இது மக்களுடைய வாழ்வாதாரம், விவசாயிகளுடைய வாழ்வாதார பிரச்சனை. நான் இங்கு நலம், நீ அங்கு சுகமா அப்படின்னு ஏதோ நலம் விசாரிக்கிற மாதிரி இங்கிருந்து அங்க கடிதம், அங்கிருந்து இங்க ஒரு கடிதம் அனுப்புறதெல்லாம் வேஸ்ட்ங்க அது. அதனால விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காக்க உடனடியாக தமிழக அரசு இன்னைக்கு நம்ம பக்கத்து மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகால என்ன டிசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி டிசிஷன் எடுத்து நம்ம விவசாயிகளை காப்பாற்றணும்னு சொல்லி தமிழக அரசை கேட்டுக்கிறேன். மத்திய அரசும் இதுல செவி சாய்த்து விவசாயிகளை காக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.